குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் கொங்கண நாயனார் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் 96 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 97. கோழிக்காரு காலு உண்டென்று சொன்னேன், கீழ கூனிக்கு 3 கால் என்று சொன்னேன், கூனிக்கு 2 எழுத்தென்று சொன்னேன், முழு பானைக்கு வாயில்லை என்று சொன்னேன். கோழி அப்படின்னா நாதம், கூனி அப்படின்னா குண்டலினி சக்தி, கூனி அப்படிங்கிறது ஓம் என்ற 2 எழுத்து, முழு பானை அப்படின்னா உடல். நாதத்தை 6 யோக ஆதாரங்களிலும் உயர்த்துவீராக. கூனி என்பது குண்டலினி சக்தி. இதற்கு இடக்கலை, பிங்களை, சுழுமுனை ஆகிய 3 நாடிகளும் கால் போன்று உதவும். ஓம் என்ற வரிவடிவில் எழுதப்படும் 2ஆகிய எழுத்தால் குண்டலினியை எழுப்புவீராக. உடல் முழுதும் உள்ள 9 வாயில்களையும் உணர்விலிருந்து விலக்கி நிற்குமாறு கூறினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 98. ஆட்டுக்கு 2 கால் என்று சொன்னேன், நம் மானைக்கு பானைக்கு நிற்கும் மேல் சூழ், மாட்டுக்கு காலில்லை என்று சொன்னேன், கதை வகையை சொல்லடி வாழை பெண்ணே. ஆடு அப்படின்னா மணிப்பூரகம், இது யோக ஆதாரத்தின் சின்னம். கால் அப்படின்னா காற்று, 2 அப்படிங்கிறது இடம் வளம், ஆணை அப்படின்னா விசுத்தி என்னும் யோக ஆதாரம், மாடு அப்படிங்கிறது ஆன்மா. வாழை பெண்ணே, மூலாதாரம் வரை மூச்சு செல்ல புகுவதும் உண்டு. மணிப்பூரகத்தில் மூச்சு பயிற்சி இடம் வளமாக மாறுவதும் உண்டு. விசுத்தி என்னும் யோக ஆதாரத்துக்கு மேல் யோக முயற்சி திரளும். ஆன்மா இங்கு மாடாக உருவகப்படுத்தப்பட்டது. இதை காற்றால் உணர முடியாது என உணர்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 99. கோயிலும் மாடும் பறித்தவனும் கன்றி கூற்றுமை கற்று இருந்தவனும் வாயில்லா குதிரை கண்டவனும் மாட்டு வகை தெரியுமோ வாழை பெண்ணே. கோவில் அப்படின்னா உடல், மாடு அப்படின்னா ஆன்மா, பறித்தவன் அப்படின்னா தனிமைப்படுத்தியவன், கூற்று அப்படின்னா யமன், வாயில்லா குதிரை அப்படின்னா பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி. வாழை பெண்ணே, கோயிலாகிய வீட்டில் ஆன்மாவை பார்த்து அதை தனிமைப்படுத்தியவனும், வஞ்சகமாக வந்த யமனை விலக்கியவனும், கடிவாளம் இல்லாத குதிரையான பிராணாயாம பயிற்சி செய்பவனும் வேறு வேறு ஆன்ம சக்தி உடையவர்கள் என வகையறிந்து கொள்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 100. இத்தனை சாத்திரம் தாம் படித்தோர் செத்தார் என்றால் உலகத்தோர் தாம் சிரிப்பார், செத்து போய் கூட கலக்க வேண்டும், அவன் தேவர்களுடனே சேர வேண்டும். கலக்க வேண்டும் அப்படின்னா இறைவனுடன் ஒன்றுபட வேண்டும். உலகம் அப்படின்னா உலக மக்கள். பல்வேறு சாத்திரங்கள் படித்தவர்களும் இறந்து போவார்கள் என்றால் உலகம் சிரிக்கும். இறந்த பின்பும் கூட நல் வினையால் இறைவனை சேர முடியும் அல்லது தேவர்களாக முடியும். சாகா கல்வியை கற்றவனே உயர்ந்தவன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 101. உற்றது சொன்ன கால் அற்றது பொருந்தும் உண்ட உலகத்தில் அவ்வை சொன்னால், அற்றது பொருந்தும் உற்றது சொன்னவன் அவனே குருவடி வாழை பெண்ணே. உற்றது அப்படின்னா தனக்கு நேர்ந்தது, அற்றது அப்படின்னா கூறாதது. வாழை பெண்ணே, தனக்கு என்ன நேர்ந்தது என்று கூறினால் அதன் மூலம் கூறாததும் விளங்கும். இவ்வாறு அவ்வை கூறினால் இப்படி நடந்து கொள்பவனே குரு வடிவமானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 102வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.